இங்கே இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்தியாச்சு. ஏதோ பொழைச்சிட்டாங்க. என்ன யாரா காப்பாத்துறீங்க? என்ன யாரா காப்பாத்துறீங்க? அவருக்கு இதான் வேலை. என்ன யாரா காப்பாத்துறீங்க? நான் தான்டா. இல்ல எப்படா என்ன காப்பாத்துற? அங்கே எங்கேயுமா ஓடி கடன் ஓடணும் இங்க காப்பாத்தல நினைச்சேன்டா. ஒருத்தனும் கடன் தரலடா. அதோட விட்டு தொலைய வேண்டியதானடா. அப்புறம் ஏன்டா காப்பாத்துன? அப்புறம் ஒரு புண்ணியமா 10 லட்ச ரூபா கடன் கொடுத்தாரா. மாமா தான்டா. அந்த வந்திருக்காரா. அட பாவி மாமா, முந்தானாலும் உங்ககிட்ட வட்டி கிட்ட 2000 ரூபாய் காசு வந்து கேட்டனடா. அதை கொடுத்திருந்தேனா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆயிருப்பேன்டா. எங்க மாப்பிள்ள கொடுத்த 10000 கொடுக்காமலே போயிருவீங்களான்னு தான் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். அட 17,000 காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு 10 லட்ச ரூபாய் இழந்துட்டல. என்னம்மா? என்னம்மா? நீங்க நல்லபடியா குணமாய் வந்தா குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு கார் எடுத்துட்டு வரதா வேண்டி இருக்குங்க. எந்த குலத்தையும் அப்படி கார் எடுத்துட்டு என்னை பார்க்க வான்னு தோணுச்சு? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பு தப்பு. கார் வாடகை எவ்வளவு வரும்னு தெரியுமாடி? அப்படியே வர்ற கார் வாடகை யாரு கட்டுவோம்? கொப்பை வந்து கட்டுவானடி. அந்த பேசாம போய் அடுத்துருவான்டி என்கிட்ட. நான் தாண்டி என் தலையை போட்டு அறுக்கணு. உன்னை யாரு இப்படிலாம் வேண்ட சொல்றது? ஏன்டி அப்படியே உனக்கு வேண்டுதல் இருந்தா போய் அங்கிட்டே போய் பார்த்துட்டு வந்து தொலைய வேண்டியதானே? ஐயோ மாப்பிள்ள, நீங்க பொழைச்சிட்டா உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள. எழுதி வச்சுட்டு நான் அனாதை ரோட்ல பிச்சை எடுக்கவா? என் அப்போ எனக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போனதே 300 குழிடா. அதுல ஏன் என் தம்பி 150 குழியை எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற அந்த 150 குழியில தாண்டா என் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் 55 குழியில ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு மிச்சம் 95 குழியில ஏதோ வெட்டின வரப்பே வெட்டிக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுவும் இல்லாம மண்ணெல்லி போட்டல. இப்போ நான் பொழைச்சி வந்து என்னத்தரா இங்க பொழைக்க போறேன்? பேசாம நீ குன்றுக்கடா, நான் செத்து போறேன்டா. ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? ஐயோ மாப்பிள்ள, அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு விதவே ஆகிடும். ஏண்டா இல்லை நான் மட்டும் இந்த மூஞ்சி என்ன தேவதை மாதிரியாடா மாற போகுது? விதவை ஆனா எனக்கு என்ன, அவ்வையார ஆனா எனக்கு என்னடா? ஏன்டா என் உயிரை போட்டு வாங்குறீங்க? உங்கட்டுக்கும் காரணம் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நான் மட்டுமே உங்க ஒப்பனுங்க ஆத்தாலும் தாண்டி. என்னத்துக்கு எங்க அப்பனும் ஆத்தாலையும் பேசுறீங்க? என்னடி பண்ணல அவங்க பார்த்த வேலை தாண்டி இன்னைக்கு உன்னைய பெற்று என் உயிரை போட்டு வாங்கி இந்த ஆலையை போட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இங்கே வர வச்சு. என்னைக்கு உன்னே கல்யாணம் பண்ணணும் இருந்தது எல்லாம் போச்சு. ஆமா உன் பொண்டாட்டி எங்க ஆளே காணா? வந்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எப்படி நீ உன் பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லை வெவ்வேறு வீட்டில் இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள, ஆடு மாடெல்லாம் பார்க்க வேணாமா? ஆமா, இவர் அப்படியே செம்மிதார் வீட்டு மூத்தமையன் 40-50 மாடு வச்சு வளர்க்குறாரு. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சிருக்கேன் நாயே? 50 பீஸ் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. 4 அண்ணாக்கு வழி இல்லாத போக்கத்தை பேசுகிறான் பாரு பேச்சு. பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து பேசுகிறேன். பேசண்டு ரொம்ப நேரம் பேசக்கூடாது, அப்போ மூச்சு விட முடியாது. பூச்சி படுத்து பிடிச்சதான் சாக முடியல, மூச்சு அடிச்சாதான் செத்து போறேன். தலைமா சும்மா அங்கே நின்று நான் பார்க்கணும். நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். 2 லட்சம் வேணா வீட்டு கூட்டி போயிடலாம். இது இன்னும் 2 லட்சமா? யோ டாக்டர், என்டெல்லாம் ரீசார்ஜ் பண்ண 200 ரூபா கூட கிடையாது. ரீசார்ஜ் பண்ணதுக்கு இன்னும் 2 லட்சம் ரூபா கேட்குறியா? ஏற்கனவே 5 லட்சமா ஆயிடுச்சியா? நல்லா இருப்பையா? இந்த விசவு செய்து இருந்தா போட்டு எனக்கு பேசாம குன்றியா? இதாங்கம்மா வரும். எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா, மொத்தம் 5 லட்ச ரூபா கட்டிடுங்க. விசவு செய்ய 3 லட்ச ரூபாயா? அட பாவிகளா, பாலதான் விட மாட்டீங்கன்னா சாவும் கூட விட மாட்டீங்க. டாக்டரு, நீ டாக்டரா இல்லை டாக்டரான்னு எனக்கு தெரியலடா. நான் குடிச்ச அந்த 1/2 மூடி பூச்சி மருந்துக்கு 1/2 டீப்பை உள்ள விட்டுருந்தா நீ நேரம் அதை வெளில எடுத்துக்க இல்லையா? கொஞ்சம் உப்புல 2 லெமனை புளிஞ்சு போட்டு உள்ள ஊற்றிருந்தா அதுவா வெளில வந்துருக்கு. அதை விட்டு போட்டு நீ இதுக்கு அதுக்கு நர்ஸ் ரூமுக்கு நடந்ததுக்கு நீ 12 லட்ச ரூபா இருக்கடா. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு நீ ஒன்றும் 12 லட்ச ரூபா. நீலாம் பாரா, கடைசி வரைக்கும் ஊசி போட்டே சாக போறா. நான் ஊசி போட்டு தான் பல பேர் செத்துருக்காங்க. என்ன சொல்ற? என்னையே நீ சொல்றியா? 5 லட்சம் கட்டி போங்கடா. 5 காலா வென்று அலட்டாமல் நான் இருந்தேன் 5 என்றாய் நீதானே. ஐயோ 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 ஐயோ, எங்க பெத்த ராசா எங்க யாருக்கா? உன்னை பெத்த ராசா பக்கத்து வாடுமா? ஐயோ அவ்வளவு தூரத்துல இருக்கியா ஐயா ராசா? இந்தாடி இங்க வாடி. பெத்த பொண்ணு தான் கண்ணு தெரியல, கட்டின புத்தனமா கண்ணு தெரியல. நீ பெத்த ராசா உட்காந்துருக்கான் பாரு, போய் கொஞ்சம் போ. ஐயோ மருமகனே, உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னு ஒண்ணு. ஐயோ அப்படி இல்ல மருமகனே, கண்ணும் தெரியல காதும் கேட்கல மருமகனே. அது 2 தான் உனக்கு ஏற்கனவே கேட்காது. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மருமகனே. எவன்டா பால் பழம் வாங்கிட்டு வச்சிருக்கேன், கட்டப்பையில அள்ளி போட்டு போறான்னு தெரியா?
எனக்கு தெரியும். அதனால தான் நீ வர்றதுக்கு முன்னாடி ஆம்பட்டையும் தூக்கி கொண்டு பாத்ரூம்ல புதைக்க சொல்லிட்டு வீணா கூட போட்டு தானா உனக்கு வரக்கூடாது. என்ன பெத்த ராசா இப்படிலாம் பேசாதயா. உன்னை பெத்த ராசாலாம் இறந்து மண்ணுக்குள்ள போய் 15 வருஷம் ஆச்சு. இப்போ எதுக்கு அதெல்லாம் கிண்டி கிளறி பேசுற? இப்போ என்னத்துக்கு நீங்க வந்த? உனக்கு ஒண்ணு நான் மட்டும் இருந்து என்னையா பண்ண போறேன்? இன்ஸ்டால ஃபாலோ பண்ணு. லைக் வருமாயா? அசிங்கமா என் வாயில கட்டுன புடிச்சனே கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த பகுதி நீ வந்தது இல்ல. திடீர்னு என்னை கண்டுக்கிறனா என்ன காரணம்? ஆமா மாப்பிள்ள, உங்க தம்பி வீட்டுல இருந்து யாருமே வரல. அவன் வரேன்னு தான் சொல்லியிருப்பான். அவன் கட்டி கூட்டி வந்தானே ஒரு கரும கட்டேரி மூதேவி, அது சொல்லி அவனை நுப்பாட்டி இருக்கேன். அவர் என்ன செத்தா போயிட்டாரு, உயிரோடான இருக்காரு. செத்து போனாது போயிட்டு அந்த 75குள்ளேயே எண்ணி வாங்கிட்டு வரலாம். அவர் உயிரோட படுத்தானே நடக்கிறாரு. நீ வீட்டிலே படு அப்படின்ட்டு இருக்கேன். இவனும் இது அந்த புள்ள முந்தானே பிடிச்சிட்டு இப்போ நிறைய தெரிஞ்சிருப்பான். ஆமான்னு உட்காந்துருப்பான் வீட்டிலே. ஆமா, நீ என்னத்துக்கு இப்போ அறக்க பறக்க அங்கேருந்து ஓடி வர்ற? நான் அறக்க பறக்க வரல மாப்பிள்ள, ஆட்டோல தான் வந்தேன். இந்த அருக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தர்மா ஆஸ்பத்திரிக்கு வர உனக்கு எவ்வளோ நாளா? இல்ல மாப்பிள்ள, நான் வேலூர்ல இருந்தே ஆட்டோல தான் மாப்பிள்ள வந்தேன். அப்படி சொல்லு. இதே வேலூர்ல இருந்து ஆட்டோல இருந்தியா? ஆமா. அடியே பாத்தியா கோத்தாக்காரிக்கு தூங்குற? வேலூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஆட்டோல வந்திருக்கா. ஆமா மாமியாரே, அதான் அந்த ஓசி பசுறேன், நம்மள அந்த ஏறி வர வேண்டியதானே? நமக்கு என்னைக்குமே ஓசியில கையேந்தி பழக்கம் இல்லையே மாப்பிள்ள. இவ அப்படியே கோத்தாக்காரி லட்சாதி குடும்பத்தை சேர்ந்தவ. ஓசி பஸ்ல வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லை. ஓசியில கையேந்தி கோயில உண்டை கட்டி கையேந்திரவளுக்கு பேச்ச பத்தியா? சரி மாப்பிள்ள, அந்த ஆட்டோவை கட் பண்ணி விட்டுறீங்களா? நீ தான் அந்த வேலையை கரெக்டா பாப்பிய பண்ணிட்டு வர வேண்டியதானே. எங்க ஆட்டோக்கு காசு கொடுக்கணுங்க. இவன் இன்னும் திருந்தல மாப்பிள்ள. அது என்னைக்குமே திருந்தாதுன்னு எனக்கு தெரியுமாம்மா. நீ தான் போய் தேவையில்லாம போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு தாலியை ஏண்டே அப்பா தாலியை தெரியிட்டு இருக்கிறேன். போயிட்டு கடனை அந்த ஆட்டோ காசை கட் பண்ணி விட்டு வா. ஏய், அவங்க கூட போய் தொலைஞ்சிடாத, திரும்பி வா போ. ஆமா ஆமா, இதுக்கு இதான் வேலை. இந்தாங்க மருமகனே, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், திருநூறு எடுத்துக்கோங்க. உன் மகளை கல்யாணம் பண்ண 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கேன். இது உண்மையிலே கோயிலுக்கு போட்டு தான் எடுத்து வந்தியா, இல்லை இவன் குடும்பத்தோட இருக்கக்கூடாதுன்னு செய்யணும் செஞ்சு எடுத்து வந்தியா? கோயில் திருநூறு தான் மாப்பிள்ள. உடனே நம்ப முடியாது. அப்படியே முருகா ஏதாவது இருந்தால் காப்பாற்று. எந்த கோயிலுக்கு போட்டு வந்தியா? மருதமலை மாப்பிள்ள. நீ கோயம்புத்தூர் வந்தது என்னைய பார்க்கறதுக்கு இல்லை, அப்படியே மருதமலை கோயிலுக்கு போய் அதை பார்க்கலான்னு வந்திருக்க. ஏன் பக்கத்துலான ஈஸியா அங்கேயும் போயிட வேண்டியதானே? அது நேற்றே போயிட்டு வந்துட்டேங்க. அப்படி சொல்லு. என்னடா அது சரி, அங்கேயிருந்து பார்த்தா வெள்ளிங்கிரி மலை தெரியுமா? ஒரு ரெட்டு வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு வர வேண்டியதானே? அது மலை ஏற முடியாதுன்னு அடிவாரத்திலே சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். ஆக உன் பொண்டாட்டி 3 நாளா கோயம்புத்தூர்ல தான் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு தான் என்னைய பார்க்கணும்னு வந்திருக்கா. அது என்னைய பார்க்கணும்னு வரல, 3 நாளா சுத்தி இருக்கு. கையில டீ குடிக்க கூட காசு இருந்திருக்காது. அப்படியே பார்த்து போட்டு ஆட்டோக்கு காசும் டீ குடிக்க காசும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போற வழியில அப்படியே அந்த சேலத்துல 1008 சிவலிங்கம் இருக்கும். ஒரு எட்டு அப்படியே சுத்திட்டு போ, நீ பண்ண பாவம்லாம் கழியட்டும். அதெல்லாம் வரும்போதே சுத்திட்டு தான் மாப்பிள்ள வந்தேன். நீ கோயிலான்னு தெரியணும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமா பண்ணியிருக்க. ஆமா, உன் பொண்டாட்டி கோயம்புத்தூருக்குள்ள வந்து 3 நாள் ஆச்சுங்கிறது உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு புருஷன், காரி உன் மூஞ்சில நீயே துப்பிக்க. 3 நாளா பார்க்க வராம திடீர்னு வந்திருக்கல, என்ன மாமியா காரணம்? இல்ல மருமகனே, வீட்டுல எல்லாம் போட்ட வாக்குல இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர வேண்டாமா? நீங்களே ஒரு மூலையில தூக்கி போட்ட மாதிரி தான் கிடைப்பீங்க. நீங்க தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன இளவு இருக்கு? ஆமா, உன் மகளை கல்யாணம் பண்ணா 5 பவுன் நகை போறதா சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் போட்டியலா? அதான் மகளை கல்யாணம் பண்ணா 5 நாள்ல போடுறேன்னு சொன்னேன்ல. ஏண்டே, நமக்கு கல்யாணம் ஆகி 15 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். கோத்தாக்காரிக்கு இன்னும் தான் அந்த 15 நாள் நடக்கிறான். அப்பா நீ சரியா வீட்டுக்கு வந்தா தூக்கு வேணும்ப்பா. நான் இருக்க நிலைமைக்கு உன்னால தூக்கலாம் முடியாதுப்பா. தூக்க சொல்லலப்பா, டூக்கு பைக் வேணும்ப்பா. பெத்த அப்ப இங்க சாக கிடக்குறான், பெத்த பிள்ளைக்கு டியூக்கு கேக்குது. நீலாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போற? கட்டின புருஷன் என்னையே பார்க்க மாட்டா, கருங்க ஒன்னே எப்பறம் பாப்பா? கட்டின பொண்டாட்டி கழுத்துல மிதிக்கிறா, பெத்த புள்ள மாறுல மிதிக்கிறான். வாழ்க்கடாது. ஏன் பார்த்தா சுத்தி நிக்கிறேன், வெளியே போங்கப்பா. என்ன ஆஸ்பத்திரி சுடுவாடா? ஏன்டாட்டு எப்ப பார்த்தா நீங்களே வரீங்களே? இந்த ஹாஸ்பிட்டல் அந்த நர்ஸு எல்லாம் கிடையாது. இது ஹாஸ்பிட்டலே இல்ல மாப்பிள்ள, என்ன சொல்ற? இது கோயில் மாதிரின்னு சொன்ன மாப்பிள்ள. அடமான கட்ட மாமா செத்து உசிரியை போச்சுரா. 25,000 கட்டணும் நீங்க.
யோ என்ன கையை பிடிச்சிக்கலாம் 25 ரூபா இருக்கிற என் கையை நான் உலகளை சந்திரா கையாயா உனக்கு இல்லையா அங்க உங்க மாமியா கையும் காலும் ஃபுல் பாடி செக் பண்ணி வச்சிருக்காயா இது புல் பாடி செக்கப்பா நாளைக்கு சாக போற பாடிக்கு எதுக்கு டாக்டர் புல் பாடி செக்கப் பாடியில பாதி இல்லைன்னு ரிப்போர்ட்டை தப்பா கொடுத்த அந்த பொம்பளையா அனாதா போனமா அந்த மயான கரையில எரிக்க வேண்டியதான டாக்டர் இதை விட்டு புட்டு புல் பாடி செக்கப் பண்ணிட்டு வந்துருங்க காசு யாரு தருவா டாக்டர் இதெல்லாம் ஒரு டாக்டரா ஐயோ டாக்டர் அந்த சுகருக்கு மட்டும் 1 மாசத்துக்கு மாத்திரையை சேர்த்து எழுதி வச்சிருங்க டாக்டர். இது 1 மாசத்துக்கா கத்தாதீங்க உங்களுக்கு தையல் பிரிஞ்சிட போகுது இது தையலா மருந்து குடிச்சிருக்க தையல் போட்டு வச்சிருக்க 5 பொடி அரிசிக்கும் 1/2 டப்பு ஹார்லிக்ஸுக்கும் ஆசைப்பட்டு உங்க மாமியா பொண்டாட்டியும் சேர்ந்து உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்கடா 5 இது குடும்ப கட்டுப்பாடா எஸ்